ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். இன்றைக்கி பூஜா கேபினெட் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த பூஜா கபோர்டில் பார்த்தீங்கன்னா 3 ரேக் இருக்குது. 2 ரேக் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம படையலெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கும் கீழே இருக்கிற கபோர்டில் தான் வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி 3 கேபினெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒவ்வொரு ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு, அதுக்கு கீழே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து டஸ்ட்டாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணும்போது ஒரு ட்ரை கிளாத் வச்சிட்டோன்னா, அந்த கிளாத்தில் அப்படியே வந்துட்டு வாட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு வந்து அப்படியே படியாமல் இருக்கும் வாட்ரு பட்டா. நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி திங்ஸு, அதில் சந்தனம், குங்குமம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு, வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த விளக்கு எல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு முடித்ததுக்கப்புறமா கேபினெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 ரேக் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கு கீழே அந்த படையல் போடுற ரேக்லேயும் வந்து நம்ம சாம்பிராணி அந்த மாதிரியெல்லாம் வந்து ஏற்றி வச்சுக்கிறதுக்காக வந்து ஒரு கேலண்டர் ஷீட் போட்டிருக்கோம். அது வந்து நல்லா தாங்கும். இந்த தீ பட்டுட்டாலும் கூட எதுவுமே நம்ம பூஜா யூனிட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா பூஜா திங்ஸையும் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது ஓவராலாக எம்டியான பூஜா ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு, அந்த வாட்டரில் மஞ்சள், ஒரு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது, இது 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, நம்ம பூஜா யூனிட்டை வந்துட்டு ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணும்போது வாசனையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இது வந்து ஓவரால் நம்ம பூஜா யூனிட் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அசம்பிள் பண்ணது. இதுதான் வந்து ஓவரால் பூஜை யூனிட்டோட டூர். இதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. அப்போ அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம வைக்கும்போது எந்த ஒரு கஜகஜன்னு இல்லாத மாதிரி இருக்கும்.